ஸோ கைஸ், நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்தோம்னா அஃபீஷியலாகவே ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். டேரக்டர் மிஸ்கின் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். அந்த ப்ரெஸ் ரிலீஸை படித்ததுக்கப்புறமா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதே டைம் பார்த்தோன்னா இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அப்படி என்ன மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, காஷ்மீரில் நடக்கிற லியோ படத்தோட ஷூட் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் சென்னை திரும்புகிறேன். கிட்டத்தட்ட 12 டிகிரி மைனஸில் பார்த்தோம்னா 500 பேர் வந்து கிட்டத்தட்ட படத்துக்காக உழைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து என்னோடய போர்ஷன்ஸை முடிச்சு ரொம்பவே ஹாப்பியாக அனுப்பி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக சந்த் மாஸ்டர் சன்பரிவ் 2 பேருமே பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ரொம்பவே சூப்பராக எடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ரொம்பவே கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கிட்ட நடந்துக்கிட்டது பார்த்தோம்னா என்ன ரொம்பவே ஆச்சரியப்படிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லலித்குமார் பார்த்தோம்னா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதையும் தாண்டி களத்தில் இறங்கி பார்த்தோம்னா ஒரு தொழிலாளியாக அந்த குழுவிலுமே வேலை செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற இயக்குனராகவும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாரு. ஒரே சிந்தனையோடு பார்த்தோம்னா களத்தில் வந்து ஒரு வீரனை போல் நின்று படத்தோட டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னோட சீன்ஸ் எல்லாம் லோகேஷ் முடிச்சதுக்கப்புறமா அந்தளவுக்கு அன்பாக பார்த்தோம்னா என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அவருக்கு பார்த்தோம்னா நெத்தியில் கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா என் அருமை தம்பி தளபதி விஜயோட வேலை செஞ்சது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அவர் எப்பவுமே அன்பாகவும் பண்பாகவும் நடந்துக்குவார். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். லியோ வந்து மிகப்பெரிய வெற்றி எடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிஸ்கின் முடிச்சிருக்காரு. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் நம்மளுக்காக தளபதி ஃபேன்ஸு பார்த்தோம்னா ஹாப்பி படுத்தணும் அப்படின்னுக்காக ஒரு 3 அப்டேட்டை பார்த்தோம்னா சூப்பராகவே ஷேர் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து நம்மளுக்கு புரியுற ஒரே விஷயம், மிஸ்கின் அவரோட போர்ஷன் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. February 8th பார்த்தோம்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். February 10th வந்து மிஸ்கின் அவர்கள் லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறமா அவர் போனாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு. அதை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவரோட சீன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம்னா நேற்று நைட்டே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. பட் போய் பார்த்தோம்னா ஷூட்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. லியோவில் மிஸ்கினோட ஃபுல் சீன்ஸும் பார்த்தோம்னா முடிஞ்சது. லோகேஷ் வந்து காஷ்மீர் ஷெட்யூலில் அவர் ஷூட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால தான் பார்த்தோம்னா ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காரு. இனி அடுத்ததாக சஞ்சய் தத், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மன்சூர் அலிகான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எப்போ ஷூட்டில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிஸ்கின் அவர்கள் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.